இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் வந்து மருந்து அடிச்சு கொண்டு போறார், அப்படி அடிக்கிறாரு. என்னத்துக்கான இந்த மருந்து நீங்க அடிக்கிறீங்க? இந்த புழுவுக்கு புழுவுக்கு பூச்சியால் பூச்சியால் புழுக்களை தான் அடிக்கிறீங்க. இடையில இடையில இருக்க கத்திரிக்காயெல்லாம் புழு பிடிச்சா இதுல கீழே கிடக்கு. இதுவும் வந்து நீங்க திருப்பி பாத்தியாட்டி இதை இப்படிதான் அடிக்கிறீங்க. இப்ப சாரி கீரில் விட்டு தண்ணி விட்டு இப்ப பாத்தி காட்டி இப்படி தண்ணி விடுறோம். பாத்தியாட்டி தண்ணி விடுறீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திருப்பி எல்லாம் வந்து சாரி பாத்தியாட்டி திருப்பி வந்து தண்ணி விட்டு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இப்ப வந்து மட்டில வந்து கத்திரிக்காய் வந்து ஹோல்சேல் ஆள் எடுக்க வர வேற வந்து ஒரு தோட்டம் ஆடுறேன். இப்போ அண்ணன் தோட்டத்துல வந்து கத்திரிக்காய் எடுக்க வந்திருக்கேன். உங்கள்கிட்ட அது உங்கள்கிட்ட கத்திரிக்காய் என்ன அது வேணும்? இப்போ அண்ணன் கத்திரிக்காய் வந்து எடுக்க வந்து நிற்கிறேன். இப்போ என்ன விலைக்கு இப்போ முன்னோமலா கத்திரிக்காய் வந்து கட்டினோம்? 250. கொஞ்சம் குறைஞ்சிட்டேண்ணே முதல் போன விலையை ரேட்டை விட என்ன கூட்டிட்டு அப்படி அவ்வளோ 200 கடை கடண்டா ஆயினம் வேகமாக ஆஞ்சோன்னு நிற்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அப்படி வேகமாக ஆய் நடக்கணும். என்னன்னு உங்களுக்கு அந்த முத்துனை தெரியுது? என்னத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இந்த முத்துனை வந்து வெள்ளி அடிக்கும். வெள்ளி அடிக்கும். மற்றது வந்து சின்ன கேண்டா மூணு கொஞ்சம் இப்படி இருக்கும். கதறியான வெள்ளி அடிக்கும் என்ன? பிஞ்சு பிஞ்சு கதறி வந்து இப்படி நார்மலாக இருக்கும் பாருங்க. அவர் வந்து சொல்கிறார் இப்போ பிஞ்சு வந்து ஒரு மஞ்சள் மாதிரி இருக்கு. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கத்தரி தோட்டம், அதாவது வந்து இன்றைக்கு வெள்ளரி தோட்டம் கத்தரி தோட்டத்தை வந்து நாங்கள் வந்து பேரடலான்னு வந்திருக்கிறோம். பார்த்தா வந்து நான் வந்து இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பெஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வர்த்தக பல தோட்டம். பாருங்க, இங்கே வந்து தோட்டாரெலாம் வந்து வந்துருக்கீங்க. பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க தோட்டத்துக்கு வந்து ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்துருக்கீங்க. வாங்க தொடர்ந்து அங்கே. அதே சமயம் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரனை வந்து இப்போ கத்தரிக்காய் வந்து கட்டி கொண்டிருக்கிறார். பாருங்கோ இப்படி வந்து கட்டப்படுன்னு சொல்லி இதாவே அம்மா பாருங்கோ. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன புழுக்குத்தலை என்ன சூத்த கத்திரிக்காய். புது மாட்டுக்கு தான் போடுறது இந்த கத்திரி. ஆனால் இந்த சூத்தையில் இப்போ பரவாயில்லைண்ணா, இப்போ இது பரவாயில்ல. கடைசியாக வர சூத்தான் கொட்டையோட வருமே கணக்கு ஃபுல்லா அரைவிலேயே கொடுக்கலாம். சூத்தக்காய் தான் பண்ணும். அதான் மருந்தடிக்காண்ட சில பேர் நினைக்கிறேன், அதுக்காண்டி அப்படியும் சில பேர் இருக்கு. இயற்கையாகவே வரும். இது வந்து நல்ல கத்திரிக்காய் இஞ்சால போடுற அம்மா அடுத்தடுத்து போடுறது. இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சூத்த கத்திரிக்காய். பாருங்க இப்ப வந்து முட்டி வைக்கலையா? முட்டி பாருங்க ஃபுல்லா வந்து அடைஞ்சடைஞ்சு கட்டுப்படும். எப்படி வந்து அடையப்படுதுன்னு சொல்லி சைட் எல்லாம் சுத்தி சுத்தி அடைஞ்சடைஞ்சு கட்டுப்படுது. அதே சமயம் இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நான் வந்து கத்திரிக்காய் வந்து 1000. பாருங்க அப்பா மானம் வந்து கத்திரிக்காய் 1000. பாருங்க ஒரு தாத்தா 1000. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் வந்து கத்தரி தோட்டத்துக்காக நிற்கிறோம். வெள்ளரி தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க கத்தரி தோட்டத்தில் இஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா வந்து ஒரு வாளிக்க கத்திரிக்காய் 1000. அதே சமயம் இஞ்சால அப்பா வந்து கத்திரிக்காய் ஆஞ்சோன்னு நிற்கிறார். பாருங்க இப்படி அப்பா அம்மானும் கடை கடண்டா 1000 வேகமாக ஆஞ்சோன்னு நிற்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இப்படி வேகமாக ஆய் நடக்கணும். என்னன்னு உங்களுக்கு அந்த முத்துனை தெரியுது? என்னத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இந்த முத்துனை வந்து வெள்ளி அடிக்கும். வெள்ளி அடிக்கும். மற்றது வந்து சின்ன கேண்டா மூணு கொஞ்சம் இப்படி இருக்கும். கதறியான வெள்ளி அடிக்கும் என்ன? பிஞ்சு பிஞ்சு கதறி வந்து இப்படி நார்மலாக இருக்கும் பாருங்க. அவர் வந்து சொல்கிறார் இப்போ பிஞ்சு வந்து ஒரு மஞ்சள் மாதிரி இருக்குது தானே. ஆனால் வந்து இப்போ நான் கத்தரி வந்து முத்துனான்னு சொன்னாலும் நான் வெள்ளி அடிக்குமா பாருங்க. அவர் வந்து பிடுங்குறத பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இது வந்து கதறி பூ வேற பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இது பழம் எங்க தாங்க பாப்போம். இது வந்து பழமா? இதில் வந்து நீங்கள் கொட்டை எடுக்கிறது இந்த பழத்தில் இல்லை கடைசியாக வர இதெல்லாம் எடுக்கிறது? கடைசியில் கொட்டை மட்டிய கதறிக்கு அந்த கொட்டை வந்து கூட வர இல்லை. இப்படி தான் எடுக்கணும். ஆனால் மட்டில் முதல் மட்டில் கதறி தான் இல்லை நீளம் மட்டும் சொல்கிறோம். இப்போ என்னது கட்டையா கட்டையா இருக்கு? இப்போ என்ன கட்டை? ஈக்கு வெள்ளை சங்கு வெள்ளை. இது என்ன? ஈக்கு வெள்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஈக்கு வெள்ளை கத்தரிக்கா. இப்போ இங்கே ஒரு சங்கு வெள்ளை கத்தரி வைக்கிறீங்க. நீங்கள் அங்கால வச்சுக்க பாலேசன் பக்கத்து தோட்டம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கோ எப்படி வந்து கத்திரிக்காய் வந்தான்னு ஆஞ்சோனிக்கா. இது வந்து பழம் நான் இதையும் போடுங்க. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ஆஞ்ச கத்தரி. இப்போ உடன் கத்தரி பின்னரங்களில் வந்து கத்திரிக்காய் வந்து 1000. விடிய வெள்ளன சந்தைக்கு போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வந்து வேண்டலாம். பாடல் கத்திரி வேண்டாமல் இப்படி வந்து உடன் கத்திரியில்
இங்கே வந்து ஹோல்சேல் அதாவது வந்து தொகையாக எடுக்கிறார்கள் வந்து இப்படி மட்டிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மட்டில் கத்திரியை வந்து தொகையாக வந்து பெற்றுக்கொண்டு போகலாம். பாருங்கோ எத்தனை பேர் 2 பேர் வந்து 1000, ஒரு ஆள் வந்து இப்போ இங்கே அவர் உதவிக்கு வந்து நிற்கிறார், மகன் உதவிக்கு வந்து நிற்கிறார். பாருங்க பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு அப்புறம் வந்து உதவி செய்ய இப்படியே இப்போ வந்து அறியுது இப்படி மகன்மார் வந்து உதவி செய்கிறேன். எல்லாரும் வந்து இப்போ உதவி செய்ய வராங்க. அவங்க எல்லாம் இப்போ வந்து இப்போது ஜென்ரேஷன் வித்தியாசம். இவர் வந்து இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து உதவியாக இருக்கணுன்றக்காண்டி வந்து உதவி செய்து நிற்கிறார். இதில் பாருங்க இந்த ஐயா வந்து வாளிக்கு ஆஞ்சிருக்கார். பாருங்கோ வாளிக்கு வந்து கத்திரிக்காய் ஆஞ்சி போட்டிருக்கார். பார்த்தீங்கன்னா தெரியும் இது வெள்ளரி தோட்டம், அதே சமயம் பக்கத்திலேயே வந்து கத்திரி தோட்டம். வணக்கம் ஐயா. இந்த ஐயா வந்து தான் ஆஞ்சி நிற்கிறேன். பாருங்கோ இஞ்சால வந்து எல்லாம் கட்டுப்படுது. வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இப்போ வந்து மட்டியில் வந்து கத்திரிக்காய் வந்து ஹோல்சேல் ஆள் எடுக்க வரார். வேறு வந்து ஒரு தோட்டம் ஆடுறான். இப்போ அண்ணன் தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் எடுக்க வந்திருக்கேன். உங்கள்கிட்ட அது உங்கள்கிட்ட கத்திரிக்காய் என்ன அது வேணும்? இப்போ அண்ணன் கத்திரிக்காய் வந்து எடுக்க வந்து நிற்கிறேன். இப்போ என்ன விலைக்கு இப்போ முன்னோமலாக கத்திரிக்காய் வந்து கட்டினோம்? 250. கொஞ்சம் குறைஞ்சிட்டேண்ணே முதல் போன விலையை ரேட்டை விட என்ன கூட்டிட்டோ? எவ்வளோ 200 போனதோ? என்னத்துக்காண்டி இப்போ 32 ரேட் கூட்டினது என்னென்னு தெரியல. இங்கே வந்து உங்களை கட்டுறபடியாக பிரச்சனை இல்லை, நம்ம கொண்டு வர செலவு வந்து இல்லை. இப்போ இது எந்த சந்தக்காரர் வந்து கட்டி கொண்டிக்கிற கத்திரிக்காய்? திண்ணவேலி. இங்கேருந்து திண்ணவேலி போகுதா? மட்டிவிலால் தான் திண்ணவேலி போகிறார். இப்போ இங்கே மட்டிவிலேருந்து திண்ணவேலி சந்தையே போகுது. மட்டியில் கத்திரிக்காய்னு சொல்லி விற்கிறதோ இல்லை நார்மலாக கத்திரிக்காய்ன்றாலும் தெரியுமோ? வெள்ளையாண்டாலே மட்டிவிலேருந்து தான் தெரியும். இப்போ இது வந்து நான் வாடகை விட்டு இப்போ பாத்தி கட்டுறோம். பாருங்க இப்படி வந்து கத்திரி வந்து வாடகை விட்டு வந்து பாத்தி கட்டு. இதே ஏற்கனவே இறைச்சது போல இஞ்சல எல்லாம் இறைச்சி கிடாக்கு. காலம் முதல் பாத்தி கட்டினாக்கு இறைச்சது. இஞ்செல்லாம் கட்டுப்படையில் அப்போ என்னத்துக்காண்டி இது வாடகை விட்டு பாத்தி கட்டணும்? அப்பாங்க கூட கட்டலாம். வாடகை விட்டா தான் காய்க்கிற தன்மை கூட. இப்போ வாடகை விட்டு பாத்தி கட்டினா தான் நம்ம வந்து காய்க்கிற தன்மை கூடவா இருக்குமா? பாருங்க இப்படி வந்து இருக்குன்னு சொல்லி இது பாருங்க. இப்போ வந்து நிறைய வியாபாரி மாதிரிலாம் வந்து நிற்கணும். இஞ்சால பாருங்க அங்கால மருந்தடி வருது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தீசானா வந்து வெத்திலையெல்லாம் சப்பிக்கொண்டு ஆள் வந்து ஆளும் கத்திரிக்காய் ஆயிரார். இப்போ அவரை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து இப்போ இவர்கிட்ட தோட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம். இஞ்சால வந்து இப்போ அண்ணா வந்து அங்கே வந்து கத்திரிக்காய் வந்து மூட்டையாக வந்து கட்டி வச்சிருக்கிறார். இப்போ இது வந்து எத்தனை நாள் பிடிச்சது உங்களுக்கு இதுக்கு வந்து பாத்தி கட்டி முடிக்க? 2 நாள். இப்போ அந்த வெள்ளரிக்கு அதில் அப்போ உங்களோட தரைக்கு பக்கத்து தர வந்து வெள்ளரி, அந்த வெள்ளரிக்கு வந்து புதுசாக ஒரு கருக்கல் நோய் இருக்குது. அது என்ன மாதிரி நோய் என்று நீங்கள் எது நினைக்கிறீர்கள்? இன்னும் கண்டுபிடிக்கல. தக்காளிக்கும் முதே பிரச்சனை தானே என்ன? தக்காளிக்கும் இப்படி தண்டை வாட்டுக்கு மரம் கறி கொண்டு போகணும் இல்லை காய்ச்ச குறையிலே. அது என்ன மாதிரி அதுக்கு ஒரு மருந்தும் இல்லை கண்டுபிடிக்கிறது. இப்போ கத்தரிக்கும் அப்படியே நோயாளி தான் வந்திருக்கோம் புதுசாக? கத்தரிக்காய் என்ன பேர் இல்லை, குருவிச்சு தான் தெரியுது. அது வளமையாகவே இருக்குது தானே குருவிச்சை. மற்றபடி வேற ஒரு நோயும் இல்லை என்ன புதுசாக வரையில. இப்போ இங்கே பூசணிக்கெல்லாம் என்ன ஆஞ்சி முடிஞ்சதோ ஓஞ்சுதோ? அதுவும் கொண்டு தானே அது வேறு தரக்காரன். இதில் பாருங்க பெரிய பெரிய பூசணிக்காய் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பூசணிக்காய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மட்டியில் வந்து காய்ச்சா பூசணிக்காய் பாருங்க. அங்கே வந்து பெரிய பழமெல்லாம் இருக்குது, பூசணி பழமெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க இது வந்து அழுகிட்டுது பாருங்க. இது வந்து கத்தரி பாருங்க. இதுக்கு இடையில வந்து என்னண்டு இப்போ தர உங்கள்கிட்ட தரேன்ட்டு இப்போ பற்றி அடையாளப்படுத்துறதுக்கு என்ன இடையில கல் எதுவும் போட்டு வச்சுக்கீங்களோ? 2 முழம் அங்கால வரும். உங்கள் எல்லையிலேருந்து 2 முழம் 2 முழம் அங்கால வரும். அதான் அந்த எல்லையை இப்போ என்னண்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? நீங்கள் ஒரு முழம் முடியாது, அவர் ஒரு முழம் முடியாது, 2 முழம் இடையில ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து இதுவும் கத்தரி வேறு என்ன வச்சுருக்கிறீர்கள்? கத்தரி மட்டும்தான். காப்பியும் வச்சு நீங்கள் இந்த முன்னுக்கு நிற்கிறாரு பாருங்க. அதில் வந்து முன்னுக்கு நிற்கிற காப்பியும் வந்து அண்ணன் காப்பி தானா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அண்ணன் வந்து சாரப்புற பாருங்க எப்படி வந்து பாத்தி கட்டுறாரு சொல்லி எப்படி வந்து கட்டுறாரு பாருங்க. அதில் உபயோகமாக கட்டுறார். இப்போ வந்து காய விட்டு கட்டுறது உங்களுக்கு சுகம் என்ன? ஈரத்துக்காக கட்டவும் இல்லை பார்த்து. இப்போ இண்டே கட்டினா இப்போ உடனே இரவே இறக்க போறீங்களா? பின்னேறமே நிறைய தண்ணி குடிக்குமே நானா பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து உடனே வந்து தண்ணி இறக்க போகிறாராம் பாருங்கோ. செஞ்சால வந்து இப்போ வியாபாரி மாதிரிலாம் வந்து கத்திரிக்காய் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிற்கும். இனி வந்து இப்படி கொட்டி போட்டு வந்து சூத்த இல்லை கத்திரிக்காய்னு தெரிவினா தெரிஞ்சு இனி வந்து அள்ளி கட்டி கொண்டு போவினோம் பாருங்கோ.
பாருங்க எப்படின்னு சொல்லி வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் கத்தரி தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு பாருங்க இது வந்து கவுப்பி வேஜ் கிடாக்கு. இப்போ நாங்கள் வந்து இஞ்சால வந்து போய்கொண்டிருக்கோம். இப்போ இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் தீசானா வந்து மருந்து அடிக்கிறார். பாருங்கோ தீசானா வந்து மருந்து அடிச்சு கொண்டு இருக்கிறார். எப்படி உஷார் ஆட்டி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களை கண்டுட்டு ஆளை ஓடுது. அங்கால வந்து எல்லாருமே வந்து கூடுதலாக வந்து மருந்து தான் அடிக்கணும். ஃபுல்லாக வந்து எல்லா முழு பேருமே வந்து மருந்து தான் அடிக்கணும். பாருங்கோ வாங்க தொடர்ந்து கிட்ட போய் ஆளை போய் பார்ப்போம். பாருங்க இஞ்சால வந்து தீசானா வந்து மருந்து அடிச்சு கொண்டிருக்கிறோம் கத்தரிக்கு. பாருங்க இப்படி ஆள் வேகமாக அடிச்சு கொண்டு போகுது. அதே சமயம் இஞ்சால பார்த்தீங்கன்னா ரூவனை வந்து மருந்து அடிச்சு கொண்டிருக்கிறேன். எல்லாருமே வந்து மருந்து தான் அடிக்கணும் ஃபுல்லாக கத்தரிக்கு. எல்லாரும் அடிக்க வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து அடிக்கணும். இஞ்சால பாருங்க இது வந்து பூசணி வந்து வச்சுக்கிடாக்கு. பாருங்க இப்போ இதுகளுக்கு வந்து தண்ணி எல்லாம் முறைச்சிக்கிடா பூசணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இதுக்கு வந்து ஒரு புல் இல்லை, எல்லாம் வந்து செருக்கி பாருங்க அவர் வந்து கொத்தின மாதிரி சாரின மாதிரி அப்படியே சாரி விட்டுருக்கேன். புல் எல்லாம் வந்து செத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வெஞ்சால பாருங்க வெஞ்சால வந்து எல்லாருமே வந்து மருந்து அடி நடக்குது. அறம்புறமாக ஆட்டி நடக்குது. வேலையாக கிடக்கு. வெஞ்சாலையும் பாருங்கோ எல்லாம் கத்தரி வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து அடிக்கணும் மருந்து. பக்கத்து தரக்காரானே இப்போ ஒரே நேரத்தில் இப்போ அடிச்சு விட்டா நோயால் வந்தால் கூட கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ 2 முறை அடி அடித்தா இப்போ இண்டையில் வந்ததுன்னு சொல்லாயிரம் நோய். இப்போ அதால் வந்து பிரச்சனை இல்லாதபடியாக வந்து 2 பேருமே காய்ச்சி பேசி வந்து மருந்து அடிச்சு நிற்கணும். இதில் பாருங்க ஆள் வந்து வேகமாக அடிக்குது மருந்து. ரோன் அடிக்கிற பாருங்க மருந்து எப்படி அடிக்கிறான்னு சொல்லி நல்ல வேகமாக தான் அடிச்சு நிற்க. பாருங்க எப்படி மருந்து அடிபடுன்னு சொல்லி பெஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இதில் வந்து அழுகல் கத்தரிக்காய் சூத்த பிடிச்சதெல்லாம் போட்டு கிடாக்கு. பாருங்கோ சூத்தையை தான் அடிக்கிறியா? ஓ ஓகே சூத்தா கத்திரிக்காய் வரும். என்னண்டா அது சூத்த உருவாகிறது? பூச்சி இருக்கு, அதால எல்லா இடத்துலக்கும் அதுக்கு ஒரு பூச்சி வந்து குளுக்க போட்டு. இப்போ வாங்க அண்ணையோட திறந்து காயப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் வந்து மருந்து அடிச்சு கொண்டு போறாரு. அப்படி அடிக்கிறாரு. என்னத்துக்கான இந்த மருந்து நீங்க அடிக்கிறீங்க? இந்த பூச்சியால் புழுக்களுக்கு தான் அடிக்கிறீங்க. இப்போ இடையில இருக்க கத்திரிக்காய் எல்லாம் புழு பிடிச்சா இதுல கீழே கிடக்கு. இதுவும் வந்து நீங்க திருப்பி பாத்தி கட்டி இப்படிதான் அடிக்கிறீங்க. இப்ப சாரி கீரில் விட்டு தண்ணி விட்டு இப்ப பாத்தி கட்டி இப்படி தண்ணி விடுறோம். பாத்தி கட்டி தண்ணி விடுறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து திருப்பி எல்லாம் வந்து சாரி பாத்தி கட்டி திருப்பி வந்து தண்ணி விட்டு தான் இப்போ வந்து மருந்தடி ஓடுது. என்னத்துக்காண்டி அப்படி செய்து மருந்தடிக்கும்? இப்போ நார்மலா இருக்கே இப்போ அடிக்கலாம். அது கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் பூச்சிகள் கூட வரும். வளரதான் பூச்சி கூட வெக்க காலத்துக்கு என்ன பூச்சி இதுல நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கு? என்ன பூச்சி? புழு உண்டு. புழு குத்தெல்லாம் இதுல கவுப்பிகள் இதுல இருந்து இஞ்சல வாரது. கவுப்பி பக்கத்துல கவுப்பி தர இருக்கிறபடியா நீங்க வந்து மெயினா அடிக்கவே மருந்து அடிக்கிறே இல்ல, அந்த பூச்சிகள் இங்க வரும். இந்த கவுப்பி விதைச்சாக்கள் வந்து மருந்து அடிக்கிறே இல்லையா? இப்ப பூச்சிகள் வந்து இப்ப கத்தரிக்கு வந்து இருக்கும், கத்தரிக்கு வந்துருமா? அதாலதான் வந்து இப்ப வந்து மருந்து அடிக்கும். இப்ப எத்தனை நேரம் வந்து நீங்க இதுக்கு மருந்து அடிக்கணும்? வெண்டைக்கு அடிச்சா நீ அடுத்த ஆஞ்சி போட்டு வந்து அடிக்கணும். ஒவ்வொரு ஆச்சலுக்கும் அடிக்கணும். திருப்பி ஆஞ்சி போட்டு திருப்பி அடிக்கணுமா இந்த மருந்து? பாருங்க இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா வந்து இப்ப அங்காலெல்லாம் அடிச்சுட்டார். இப்ப இஞ்சால வந்து அடிச்சு கொண்டு வர்றார். இது வந்து கத்தரி பாருங்க வாடி இருக்குது. நீங்கள் மற்ற பக்கம் முறைக்காம விட்டுருக்கீங்க ஒரு பாதி. அது என்னண்டா தண்ணி பிரச்சனையா? தண்ணி பிரச்சனை அளவுலதான் இறைக்கலாம். இறைச்சா இது ஊற்று கொஞ்சம் குறைவு இங்க. அதால இறைச்சி மெட்ட தரக்காரர் இறைச்சா அப்ப அது இறைச்சி முடிச்சதான் நான் இறைக்கணும். மெட்ட தரக்காரர் இறைச்சி எல்லாருமே ஒரு கிணத்து. இது பங்கு கிணறு. அப்ப அதால இப்ப பாத்தி அடிச்சாச்சா நீ இறைக்கணும். இப்போ பங்கு கிணறுன்றபடியே தானே. இப்போ இது வந்து இவர் இறைச்சார். அதுக்கு பிறகு வேறு ஆள் வந்து அந்த கிணத்துல இறைப்பார். அப்படி இறைச்ச முடிய இப்போ இவர் வந்து பிறகு இப்போ விட்டு இப்போ மாறி தான் இறைக்கணும். இப்போ இஞ்சால பாருங்க தீசானா வந்து அதே மாதிரி தான் புழுக்குத்தலுக்கு வந்து மருந்து அடி நடக்குது தீசானா. இதுக்கு கொஞ்சம் முள்ளு தரையா கிடக்கு. இப்போ இல்லாட்டி எல்லாத்துலயும் புழு பிடிச்சா சரி கத்திரிக்காய் நல்லதா வராது. எல்லாத்துலயும் புழு பிடிச்சா சரியாண்ணா. எல்லாத்துலயும் கொடுக்கவே இல்லைண்ணா, விலையும் குறைவு. நல்ல கத்திரிக்காய் கொடுக்குற 250 ரூபா போகுது கத்திரிக்காய். உண்மை இங்கேயே வந்து அடிக்கணுமோ? இங்கே வந்து பங்குனிக்கு கொஞ்சம் விற்கலாம். இது முட்டிக்காய் உங்கள்கிட்ட எல்லாம் புல்லா முட்டி எல்லாம் முட்டி. இங்கே பாருங்க இது வந்து எல்லாம் புல்லா வந்து முட்டி கத்திரிக்காய். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து முட்டி கத்திரிக்காய், புல்லா வந்து முட்டி தான். எப்படி மாட்டி நடக்கும்.
உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் பம்ப் நீங்கள் வேண்டிய எலக்ட்ரிக் அது இல்லை, இது துலாப்பம் தான் வேண்டு வச்சிருக்கிறோம். இதே உங்களை அடிச்சு பழக்கம் அது இது மெட்டது இதுகள் இந்த இன்ஜின்ல அடிக்கிறது கொஞ்சம் மருந்துகள் செய்தான் கூட இல்லை. இதண்டா கணக்கா போய்கொண்டிருக்கேன். கணக்கா போகும். இது சுகம் என்ன? இது சுகம் துலாப்பம்ட்டா ஆயிக்கிறேன் இல்லை பாருங்க எப்படி மாடி நடக்காண்டு சொல்லி. இப்ப பின்னேரம் அடிச்சா விடிய பனித்தண்ணியோட ஆக்கள் மேல வரைக்கணும் இல்லோ. பனித்தண்ணி மேல வரைக்கணும் வந்தா சரி ஆள் சரி முடிஞ்சு முடிஞ்சுது. இப்ப வெயில்ல அடிச்சா வெயில்ல காய்ச்சி போன அந்த மருந்து. பின்னர் கையில அப்படியே மருந்து வந்து சேர்ந்துடும். அந்த வெயிலோட போடுவோம். இப்ப இது இப்ப அடிச்சா கொஞ்சம் குளுமை கூட தானே அதுக்காண்டி. இஞ்சால பாருங்க, இஞ்சாலையும் வந்து நிறைய தோட்டக்காரெல்லாம் நிற்கலாம். புது ஆக்கள் பிரவான பாலேசன் எல்லாம் நிற்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தோட்டத்துக்கு இஞ்சாலையும் வந்து கத்திரிக்காயில் வந்து 1000 பாருங்க. இப்போ வந்து இப்போ வளமைக்கு மாறா வந்து இப்போ வந்து நிறைய ஆக்கள் வந்து கத்திரிக்காய் வந்து ஆஞ்சு நிற்கும். என்ன மருந்துகள் வந்து அடி நடக்குது. இஞ்சாலையும் பாருங்க, இஞ்சாலை வந்து மாட்டுக்கு புல் எல்லாம் வந்து காட்டினா இஞ்சாலை பாருங்க. இஞ்சாலை எல்லாருமே வந்து நாம் வந்து ரெகுலராக வாரினான் இந்த தோட்டத்துக்கு. ஆனால் வந்து வளமைக்கு மாறா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து தோட்டத்துக்கு வந்து நிற்கலாம். என்ன சொன்னால் இப்போ வந்து கத்திரிக்காயில் வந்து 1000 வடியாக இப்போ வந்து நல்ல கூட ஆக்கள் வந்து நிற்கணும். இப்போ இதுக்கு நீங்கள் மருந்தடிக்க எவ்வளோ நேரம் பிடிக்கும்? இது ஃபுல்லாக வந்து அடிச்சு முடிக்கும் இந்த தோட்டம். இது 3/4 சொல்லுமா 1500 1500 முக்கால் மணித்தேலம் வேணும். 1500 கண்டுக்கு வந்து முக்கால் மணித்தேலம் வேணுமா? இப்போ இதில் கண்டும் பெற்றுதான். இப்போ இந்த கண்டு இந்த அதுக்கு முக்கால் மணித்தேலம் வேணுமா? பாருங்க, அவர் வந்து அங்கே தன் நண்பரை வந்து தொடர்பு கொள்கிறார். பாருங்க, நண்பரோட காய்க்கிறார். நிற்கட்டாம் பாரதாம் சொல்லி காய்ச்சவன் நிற்கிறார். இப்போ வாங்க, நாங்கள் வந்து தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அவர் வந்து மருந்தடிச்ச அப்புறம் வந்து கத்திரிக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து சில பூச்சியல் நிற்கிஞ்சு வரும். இது வந்து பூச்சியெல்லாம் நிற்கிது, வெள்ளை பூச்சி மாதிரியெல்லாம் நிற்கிச்சு. இதெல்லாம் வந்து நீ வந்து செத்துரும் இந்த பூச்சியல். இதில் பாருங்க அப்படி மருந்தடிச்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பூச்சி வந்து பறாக்குது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. இப்போ 1-2 பூச்சியல் வந்து பறாக்கு பாருங்க. இதுலாம் ஒரு பூச்சி ஒன்று நிற்கிச்சு, கருப்பாக கிடாக்கு. இஞ்சாலையெல்லாம் பாருங்க, கருப்பாக நிறைய பூச்சியல் வந்து நீக்கி சுற்றி பறந்து தெரியும். இப்போ இந்த பூச்சியெல்லாம் வந்து இனி வந்து செத்துரும். இந்த பூச்சி வந்து இப்போ மருந்து பின்னரம் அடிக்கிறபடியாக வந்து கட்டுப்படுத்தி வந்து இது வந்து செத்துரும் இந்த பூச்சியல். இப்போ இஞ்சால பாருங்க வேறும் வந்து அதே மாதிரி தான். இப்போ இந்த உளுந்து காப்பியல் வச்சுருந்தா வந்து கூட வந்து இந்த பிரச்சனை வருமன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லினா உளுந்து காப்பி. இப்போ நான் வந்து இனி வந்து இப்போ நீங்கள் யாராவது தோட்டம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ ரெகுலராகவே தெரியும். இப்போ இஞ்சாலையம் வந்து பாருங்கோ, இப்போ எல்லாருமே வந்து கூட இந்த பிரச்சனை தான். இதில் பாருங்க அப்படி நாங்கள் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பூசணி தோட்டத்துக்கும் கத்தரி தோட்டத்துக்கும் முடியாது நடந்து போகிறோம். இப்போ இது வந்து ஒரு பாதை மாதிரி போகுது. இப்போ 2 வேலைக்கு முடியலை. இப்போ இதில் வந்து செருப்பு போட்டு போகலாமன்ற மாதிரி சொல்லிச்சுன்னா, ஆனால் வந்து முறையின்படி தோட்டத்துக்கு இறங்கினாலே நாங்கள் வந்து செருப்பு வந்து போடக்கூடாது. அங்கால பாருங்க, அங்கால வந்து கத்தரிக்கிற காக்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கணும். இதால் தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம். இந்த சைட்டால் தான் வந்து நாங்கள் போகிறோம் மெயினாக. பாருங்க இடையே வந்து காப்பி எல்லாம் போட்டு கிடாக்கு. இப்போ இந்த தர சைட்டாலாம் நாங்கள் வந்து போகிறோம். இதில் வந்து புல்லெல்லாம் கிடாக்கு. ஒரு சைட்டால் செருக்கி இருக்கணும், மற்ற சைட்டால் வந்து செருக்கே இல்லை. பாருங்க இதுக்கெல்லாம் வந்து தண்ணி அட்டி இருக்கணும் முதலே. பாருங்க இப்போ இதால் பூரண்டு பாதையே காணையில் குழம்பி போட்டோம். எல்லாம் மூடி வெள்ளரி இஞ்சால மூடிட்டு அங்கால கத்தரியெல்லாம் மூடி கிடாக்கு. இப்போ இஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்வேன்.